நாங்களும் யோவானின் சீடர்களும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் நோன்பை பற்றி பொருட்படுத்தவில்லை என்று கேட்கப்படுகிறது. இயேசு 2 விதமான உருவங்களை கொடுக்கிறார். திருமண ஆடை, பழைய ஆடை, புதிய ஆடை, தோற்பைகளை பற்றி கொடுக்கிறார். எது எப்படியோ நோன்பினுடைய உண்மையான நோக்கம் இதயத்துக்கு ஆழமாக சென்று இறைவனை நெருங்கி அதன் வழியாக மனித நேயத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும். எவ்வளவுதான் நோன்பு இருந்தாலும் இறைவனை நெருங்காவிட்டால், இறைவனை தொடாவிட்டால் அந்த நோன்பினுடைய உண்மைத்தன்மை, உண்மையான அர்த்தத்தை பெறாது. எல்லா சமயங்களும் வலியுறுத்துவது நோன்பு, தவம், விரதம். எனவே இயேசு வாழ்ந்த காலத்திலே சமய தலைவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தி தங்களுடைய சுய லாபத்திற்காக, சுய விருப்பத்திற்காக, விளம்பரத்திற்காக, மக்களுடைய நன்மதிப்பை பெறுவதற்காக, பாராட்டை பெறுவதற்காக அவர்கள் நோன்பிருந்தார்கள். ஆனால் இயேசு அதை வலியுறுத்தவில்லை. மாறாக அகத்தின் ஆழத்திற்கு சென்று அங்கிருக்கின்ற இறைமையோடு ஒன்றிணைந்து அதன் வழியாக ஏழை எளியவர்களுக்கு மனித நேயத்தோடு நடந்து கொள்ள அழைப்பு விடுக்கிறார். சீராக் நூல் 4ஆம் அதிகாரம் இதை தெளிவாக எடுத்துரைக்கும். குழந்தாய், ஏழையின் வயிற்றில் அடிக்காதே, கையேந்திருப்போரை காத்திருக்க வைப்பாதே, பசித்திருப்போருக்கு உணவு கொடு, ஏழையரிடமிருந்து உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது.